கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் முன்பாக நின்று இந்த ஆலோசனை வழங்க தேவன் எனக்கு தந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு கோடான கோடியை ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பயம் ஃபேஸில் தெரியுதா? எல்லாருக்கும் ஃபேஸில் ஒரு பயம், ஐயோ எக்ஸாம் வரப்போகுதே அப்படின்னு. அப்படி தானே? இந்த மாதம் நமக்கு, உங்களுக்கு பயம் கிடையாதா? பரவாயில்ல, பசங்க சொல்கிறாங்க இல்லைன்னு. ஸோ இந்த மாதம் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த மார்ச் மாதத்தில் நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை நம் தேவனிடத்திலிருந்து முதலாவதாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போது தேவன் நம்முடைய தகப்பன், அப்படி தானே? நாம் எல்லோரும் யார்? அவருடைய பிள்ளைகள். அப்போது தகப்பனுடைய பொக்கிஷம் யாருக்கு தான் கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அப்போ தேவனிடத்தில் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறது அப்படின்னு வசனத்தில் கிளியராக சொல்லியிருக்கு. அப்போ தேவன் நமக்கு தரது தான் வச்சுருக்கார். நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதுக்கு நமக்கு தேவனிடத்துலேருந்து பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒரு 5 வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு சின்ன ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம பிள்ளைங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாரும் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படும் போது தேவன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு தருவார். இப்போ கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அப்போ ஆலோசனையை யார் நமக்கு சொல்லி தருவா? சர்ச்சில் போதகர்கள் சொல்லி தருவாங்க, ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க, மாணவர்கள் பெற்றோர்கள் சொல்லி தருவாங்க, அப்புறம் டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. அப்படி தானே? அப்போ பெரியவர்கள் சொல்லி தருவாங்க. யார் ஆலோசனையை சொல்லி தந்தாலும் அதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கோ என்ன உண்டு? ஞானம் உண்டு. அப்போ நமக்கு ஞானம் கண்டிப்பாக தேவை. படிக்கணும்னா கண்டிப்பாக ஞானம் தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆலோசனை சொல்லி தராங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும். 3வது பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ணணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்டாக? அப்போ நமக்கு ஞானம் கண்டிப்பாக போதாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான். அப்போ ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். அப்போ நான் படிக்க போகிறேன், அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பாக ஞானவான்களாக மாற்றுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக சாலமோன் என்ன பண்ணான்? தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஞானத்தை கேட்டால் தேவன் கண்டிப்பாக நமக்கு தருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, தானியேல் என்ன பண்ணான்? தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அப்படி தானே? அவன் தேவனுக்கு விரும்பாத காரியத்தில் நம்ம அசுத்தமாக தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவனை தன்னை காத்து கொண்டதுனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவனை ஞானவனாகவும் கீர்த்தி உள்ளவனாகவும் மாற்றுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. ஓகேவா? நாங்கள் நினைப்பீங்க, என்னடா எக்ஸாம் டிப்ஸ் சொல்லதுக்கு போயிட்டு என்னடா உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கான்னு, அப்படி தானே? அப்படி நினைக்கிங்களா? இல்லை. ஏன்னா நமக்கு தேவன் இந்த ஞானத்தை தரணும் என்னால் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இதெல்லாம் பின்பற்றினா தான் தேவன் நமக்கு ஞானத்தை கட்டளையிடுவார். சரியா? லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 100ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன செய்யணும்னா பேதைகளை ஞானவான்களாக மாற்றுமா. அப்போது நம்ம என்ன செய்யணும்? டெய்லியும் வேதம் வாசிக்கணும். நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்? பரத்திலிருந்து ஞானத்தை நமக்கு அருளி செய்வார். சரியா? இப்போ நம்ம எதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும்? முதல்ல பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு பயத்தை போக்குங்க அப்படின்னா முதல்ல ஜெபம் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன செய்யும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ எக்ஸாம் வருதே அப்படின்னு. நான் பயம் வருமா? வராதா? வரும். அப்படி தானே? அப்போ நமக்கு பயப்படும் போது என்ன ஆகிடும்? நம்ம படித்தது எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அதனால் ஏசப்பாட்ட கேட்கும்போது, ஏசப்பா இந்த பயம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா முதலாவதாக நீங்கள் கேட்கணும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணணும். எல்லோரும் டெய்லியும் ஜோம் பண்ணும்போது ஞாபக சக்தியை தாங்கப்பா. ஏன்னா படிப்பாங்க, படிக்கும்போது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அப்படி எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே என்ன ஆகிடும், கொஷின் பேப்பரை பார்த்த உடனே எல்லாமே அப்படியே மறந்து பிளாங்கான மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யணும், ஏசப்பாட்ட எனக்கு படிக்கக்கூடிய ஞானம் தரணும், ஞாபக சக்தியை தரணும், அதுக்கப்புறம் என்ன பயத்தை என்னை விட்டு நகற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன அர்த்தம், என்னால் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்காது, கை தூக்குங்க பார்ப்போம். கெமிஸ்ட்ரி பிடிக்காதா? நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் தான். ஓகேவா? நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்னால் முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீங்கள் கெமிஸ்ட்ரி புக் எடுத்துட்டோம், ஐயோ கெமிஸ்ட்ரியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கெமிஸ்ட்ரி என்னால் படிக்க முடியும், என்னால் ஞாபகம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சணும். பி கான்ஃபிடென்ஸ், எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக படிக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நமக்கு முடியும்னு நினச்சினா கண்டிப்பாக முடியும். சரியா? முதல்ல தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உதவி கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்னா என்னது, எக்ஸாம் தானே, கெமிஸ்ட்ரி தானே, பார்த்துக்கலாம், எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் வேணும், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் ஆனது. இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் தான் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த உங்களுக்கு 1 மந்த் ஃபுல்லாகவுமே உங்கள் கையில் இருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும்னா ஒரு பிளான் பண்ணணும், ஸ்டடி பிளான். இந்த 1 மந்த்லேயும் படிக்காத மொத்த போர்ஷன்ஸையும் கவர் பண்ணுறது மாதிரி ஒரு டைம் டேபிள் போடணும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, பிளான் போடுவாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஸோ படிக்க போகிற முன்னாடி ஒரு ஸ்டடி பிளான் போடணும். எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸும் இந்த 1 மந்தில் கவர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை போடணும். அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய டைம் 8 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும். 8 மணி நேரம்னா நீங்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பா, காலையில் எழும்பவே மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா காலையில் 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் உட்காந்து படிப்பாங்க, நைட்டு படிக்கவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு படித்தா புரியும், என்னால் காலையில் நான் எழும்பி படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையில் எழும்பி படிக்கணும். இல்லை என்னால் நைட்டு நான் ஓவர் நைட் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டு படிங்க. இல்லை நான் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா காலையில் என்ன செய்யணும்னா ஒரு 4 மணிக்கு கரெக்டாக எல்லோரும் எழும்பிடணும். சரியா? 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக உட்காந்து படிக்கணும். இல்லைங்க ஸ்கூலுக்கு நீங்கள் 7 மணிக்கே கிளம்பி போகணும் அப்படின்னா காலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரை படிச்சுட்டு ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வரைக்கும் படிக்கணும். அதுக்காக ஓவர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்காமல் உட்காந்து படிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பிரெயினுக்கு என்ன தேவை, ரிலாக்ஸ் தேவை, அப்படி தானே? ஆக ஃபுல்லாக புக்கு தூக்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. கரெக்டாக 8 மணி நேரம் டைம் செட் பண்ணி இந்த டைம்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், படித்து முடிக்கணும். இப்போ 4 o'clock எழும்புறீங்கன்னா இது வரைக்கும் படிக்காதவங்க சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா மார்னிங் 1 o'clock எழும்பி படிப்பாங்க. நான் எல்லாம் மார்னிங் படிக்கக்கூடிய ஆள். நைட் என்ன செய்யாது, ரொம்ப படித்தேன்னா ரொம்ப ஓவரால் லோடான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ மார்னிங் ஒரு 2 o'clock எழும்பி படித்தோன்னா நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நான் அப்படி படிப்பேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உங்கள் கன்வீனியன்ட் படி பேஸ் பண்ணி கண்டிப்பாக 8 மணி நேரம் படிக்கணும். சரியா? படிச்சுட்டு படிக்கும்போது மார்னிங் எல்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா டஃப்பான சப்ஜெக்டை மார்னிங் படிக்கணும். இப்போ டஃப்பான சப்ஜெக்ட் உங்களுக்கு சிலருக்கு மேக்ஸ் வரவே வராது, சிலருக்கு ஃபிசிக்ஸ் வரவே செய்யாது, சிலருக்கு கெமிஸ்ட்ரி வரவே செய்யாது. உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ அந்த டஃப்பான சப்ஜெக்டை மார்னிங் எடுத்துக்கணும். எது ஈஸியான சப்ஜெக்டாக இருக்கோ அதை ஈவினிங் எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியான சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலர் மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டை ஈவினிங் படிங்க. ஏன்னா ஹோல் டே ஃபுல்லாக நீங்கள் படித்து ஈவினிங் வரும்போது ஆயிடுவீங்க, டயர்ட் ஆயிடுவீங்க. அப்படின்னா அப்போ ஒரு புதிய கான்செப்ட் எடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்து அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும், நமக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறாத மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் டஃப்பான சப்ஜெக்டை படிக்கணும், ஈவினிங் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் பார்த்து படிங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் படிக்காத லெசனை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழில் இப்போ எப்போவுமே ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? படிக்காமல் சில கொஸ்டின்ஸ், கொஞ்சம் பெரிய கொஸ்டின், அதுக்கப்புறம் இது புரியாத கொஸ்டின்ஸ், அப்புறம் லாஸ்ட் லெசனில் ஒரு 2-3 லெசன்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இப்போ படிக்கும்போது இது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா படிக்காத கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும்.
அதுக்கப்புறமா படித்த கொஸ்டின்ஸை படிக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஓரளவுக்கு லெசன் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைமை செட் பண்ணி படிக்கணும். டைம் செட் பண்ணுறதுனா இப்போ காலைல 4 o'clock கிளம்புறீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஒரே புக்கை வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, ஸோ ஒரு 1 hourக்குள்ளாடி இந்த 2 கொஸ்டினையும் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணி படிக்கணும். சரியா? அப்படி படித்தா தான் நம்மளை ஈஸியாலாம் கவர் பண்ண முடியும். ஐயோ டைம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு ஓவராக ஃபாஸ்ட்டாகவும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் என்னது, சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு லெசனை சூஸ் பண்ணுவாங்க, புக் பேக்கில் ஒரு 10 கொஷின் இருக்கும். அவள் என்ன செய்வா, 2 கொஷின் படித்தவங்களே கூடி பண்ணி 8 கொஷின் படிச்சிருவா, 2 கொஷின் மட்டும் படிக்க மாட்டா. ஆனால் டெஸ்ட்டுக்கு எது வரும், நம்ம ஸ்கிப் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த 2 கொஷின் தான் டெஸ்ட்டுக்கு வரும். அதனால் என்ன செய்யணும்னா, எந்த லெசன் நம்ம படிக்கிறோமோ அந்த லெசன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு 1 மார்க் கொஷின் வரும், 2 மார்க் கொஷின் வரும், 3 மார்க் கொஷின் வரும், 5 மார்க் கொஷின் வரும். அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீ ஸ்கிப் பண்ணுற போர்ஷன் மட்டும்தான் என்ன செய்வாங்க கொஷினில் கேட்பாங்க. ஏன் ஸ்கிப் பண்ணுவீங்க நீங்கள், அதான் கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அப்போ டெஸ்ட்டுக்கு அதானே கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு லெசன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி பொசிஷன். எப்படி உட்காந்து படிக்குவீங்க நீங்கள், சோஃபாவில் என்ன சொல்லக்கூடாது, சோஃபாவில், அதுக்கப்புறம் பெட்டில் உட்காந்து, அதுக்கப்புறம் என்ன செய்யுது டிவி பக்கத்தில் உட்காந்து, ஹாலில் உட்காந்து, இதிலெல்லாம் படிக்க தான் என்ன செய்யணும்னா அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணுன்னா, இப்போ ஹால்லலாம் உட்காந்து படிக்கிறீங்கன்னு என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி அப்போ தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகிடும், நமக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆகிடும். அதனால் என்ன, ஹால்லலாம் உட்காரக்கூடாது. அப்புறம் சோஃபாலெல்லாம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், யாரும் தூங்கவே வைக்கண்டா, நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சொகுசாக இருக்கும்போது தூக்கம் வந்துடும். அதே மாதிரி ஃபேனு கீழே எல்லோரும் என்ன செய்வாங்க, காத்தோட்டமாக உட்காந்து படிக்கணும், கரெக்டு தான். ஆனால் அதுக்காக ஃபேனுக்கு நேராக போய் உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்பேஸியான ஒரு பிளேஸில் போய் என்ன செய்யணும், உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி மொபைல் ஃபோன், டிவி அதை மட்டும் இந்த எக்ஸாம் முடிகிறது வரைக்கும் அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிவி பக்கத்தில் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துருவோமே அப்படின்னு நமக்கு மைண்டு டைவெர்ட் ஆகிடும். மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அந்த ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிவி அண்ட் மொபைல் ஃபோன் என்ன செய்யணும், அதை வந்து மேக்ஸிமமாக அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 5 hours தூங்கியே ஆகணும். நான் எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா மிஷின் என்ன ஆகிடும், நாசம் ஆகிடும், அப்படி தானே? அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் தூங்க போயிடும். அதனால் கண்டிப்பாக ஒரு 5 hours தூங்கணும். அதுக்காக 8 மணி நேரம் தூங்க சொல்லியிருக்காங்க டாக்டர், கரெக்டு தான். ஆனால் நமக்கு 12th படிக்க பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 5 hours தாராளம் போதும். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க தானே, வயசானவங்களுக்கு தான் 8 மணி நேரம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஆக்டிவாக தானே இருப்பீங்க. ஸோ 5 hours தாராளம் போதும். சரியா? 5 hours தூங்குங்க. நெக்ஸ்ட்டு படிக்கும்போது என்ன செய்யணும்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிக்கணும். இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, மொபைலில் லாஸ்ட் டைம் மேம் மருங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மொபைலில் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அனுப்பிவிடுவாங்க. அப்படி மொபைலை பார்த்தே படிக்கக்கூடாது. மொபைலை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், தலைவலி வந்துடும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிடும். ஒரு 1 hour நீங்கள் படிக்க முடியும், அதெல்லாம் படிக்க முடியாது. அதனால் மொபைலை பார்த்து படிக்காமல் என்ன செய்யணும், சப்போஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எதாவது இருந்துச்சு அனுப்பி விட்ருக்காங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யணும், கொஞ்சம் உட்காந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கொஸ்டின் படிக்கும்போதே பக்கத்துலேயே பென்னோ பென்சிலோ ஏதாவது வச்சுக்கோங்க, பேப்பர்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, எழுதி பார்த்து படிங்க. ஏன்னா படிக்கும்போது ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் பேப்பரில் நம்ம கை வச்ச உடனே ஐயோ ஸ்டார்டிங் மறந்து போயிடும். கரெக்ட் தானே? அப்போ என்ன செய்யணும், எழுதி பார்த்து படிக்கணும். ஒரு கொஷின் படித்தாலுமே பர்ஃபெக்டாக படிக்கணும். இப்போ 5 மார்க் கொஷின் ஒன்று படிக்கிறீங்கன்னா 5 மார்க்கும் கிடைக்கிறது மாதிரி படிக்கணும். சரியா? அவளால் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், படிச்சுட்டு ஒருக்க நம்ம எழுதி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் படிக்கும்போது சில கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், டயக்ராம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், கிராஃப் இருக்கும், இக்குவேஷன் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும்னா எழுதி பார்த்து படிக்கணும். ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே டெரிவேஷன். அப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யாது, நமக்கு ஞாபகத்தில் நிற்காது. அதெல்லாம் நம்ம எழுதி பார்க்க, எத்தனை டைம் நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 2 டைம் எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன வரும், மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா, கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியான செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஒரு படிச்சிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறீங்க, 1 ஹவர் படிக்கிறீங்கன்னா 1 ஹவர் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒருக்கா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. எழும்பி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ்ரூம் ஒன்றும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப உட்காந்து படிக்கணும். அப்படி 5 இயர்ஸ் படிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது, 5 இயர்ஸ் எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரே பிளேஸில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. சரியா? என்ன செய்யணும், கரெக்டாக 1 ஹவர் அல்லது 45 மினிட்ஸ். ஸ்கூல்லேயும் பார்த்துருக்கீங்களா, 45 மினிட்ஸ், அப்புறம் 1.5 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 1.5 ஹவர்ஸ் தான் கரெக்டாக உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்காக பிரேக் டைம் விட்டுறாங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு. ஸோ படிக்க உட்காரும்போது ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா என்ன செய்யணும், எழும்பி லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். நம்ம இனி 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன செய்யக்கூடாது, மொபைல் நோண்டக்கூடாது, கேம் விளையாடக்கூடாது, மொபைலே அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஃபுல்லாகவும் என்ன செய்யுங்க, மொபைலை அவாய்ட் பண்ணுங்கள். டிவியும் பார்க்கக்கூடாது. பிரேக் டைமில் போய் உட்காந்து என்ன செய்யக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. ஏன் டிவி பார்த்தா என்ன ஆகும், ஆல்ரெடி படித்த அந்த 1 ஹவர் கஷ்டப்பட்டு படித்தது என்ன ஆகிடும், எல்லாமே சீக்கிரமாக எரேஸ் ஆகிடும், மறந்து போயிடும். ஏன்னா நம்ம வந்து விஷுவலாக பார்க்குறத விடையும் நம்ம ஒன்று படிச்சுட்டு இருக்கோம், அப்படி ஒரு கொஷின் படிச்சுட்டே இருக்கீங்க, அது புரியுது கொஞ்சம் டைம் ஆகும். இது டிவி பார்க்கும்போது விஷுவலாக காட்டும்போது நமக்கு என்ன ஆகும், சீக்கிரமாக மண்டையில் நிற்கும். அப்படி தானே, கரெக்ட் தானே? அப்போ நம்ம படித்தது எல்லாமே பேக்கில் போயிடும். அந்த டிவியில் உள்ள அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், டிவி பார்க்கக்கூடாது. அந்த பிரேக் டைமில் டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெவி சாப்பாடு. நாங்கள் படிக்க உட்காரோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வயர் நிறைய என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்கக்கூடாது. என்ன செய்யணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா, ஆஃப்டர்நூன் பீரியடுக்கு அப்புறம் யாரெல்லாம் தூங்குவீங்க கிளாஸில், அந்த பிள்ளை சிரிக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளை தூங்கும். நமக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு என்ன வரும், ஒரு தூக்கம் வரும். அப்படி தானே? அப்போ என்ன செய்யணும்னா, படிக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க. இப்போ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஹெவியாக சாப்பிடாம ஓவர்லோட் ஆகாமல் ஒரு பாதி வயிறு நிறையிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு லெசன் டாபிக் படிக்கிறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி 1 வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அப்போ அண்டர்லைன் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதை ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, 1 டே படிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க, அடுத்த டாபிக் படிக்க போகிறீங்க, அடுத்த லெசன் படிக்க போகிறீங்க. படிக்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் லைட்டாக ஒர்க்கை ரீட் பண்ணி விடணும். ஏன் ரீட் பண்ணி விடணுன்னா, இப்போ இன்றைக்கி 1 ஹவர் படித்து முடிச்சிருக்கீங்க, 1 ஹவர் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வரும்போது அதை ரிவைஸ் பண்ணலைன்னா இது என்ன ஆகிடும், மறந்து போயிடும். சரியா? அதனால் என்ன செய்யணும், அடுத்த நாள் வரும்போது அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒரு கொஸ்டின் படிக்கிறது 1 ஹவர் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே அதை ரிவைஸ் பண்ணும்போது 1 ஹவர் ஆகுமா? ஆகாது. எவ்வளோ டைம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம அதை ரீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதனால் அதுக்கு முந்தின நாள் படிக்கிறத என்ன செய்யணும், அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து லைட்டாக ரீட் பண்ணி விடுங்க. அப்புறம் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ மக்கப் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது என்ன ஆகும், இதுக்கு அடுத்து என்ன லைன் வரும் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக மறந்து போயிடும். அதனால் என்ன செய்யணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இப்போ உள்ள பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம், அப்புறம் ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு கண்டிப்பாக தேவை. அதனால் மெயின் சப்ஜெக்டில் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம், எல்லா சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, செண்டம் வாங்காத அளவுக்கு. அப்போ நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாகிட்ட என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். நெக்ஸ்ட்டு எப்பவும் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு டீச்சராகவே அசியூம் பண்ணி படிக்கணும். எப்படி, இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிச்சுட்டு போகிறீங்க, இப்போ இந்த February மந்த் ஃபுல்லாகவுமே பிளான் போடுறீங்க படிக்கிறதுக்காக. அப்போ படிச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு போய் பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு அந்த கொஷினை சொல்லிக் கொடுங்க. படிக்கிறத விடையும் அதை அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிச்சுட்டு போகிறீங்கன்னா ஒரு 2-3 பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது 2-3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக் கொடுப்பீங்களா, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் தானே நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அந்த கான்செப்ட் என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், மறக்கவே செய்யாது. இல்லை இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை, லீவ் விட்டாச்சு, அப்போ எக்ஸாமுக்கு முன்ன டைம், அப்போ நீங்கள் எப்படி பிள்ளைங்களுக்கு பார்க்க முடியாதுல்ல. அப்போ எப்படி பண்ணணும்னா நம்மளே ஒரு டீச்சராக எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன படிக்க போகிறேன்னா திரும்ப நீங்களே உங்களுக்குள்ளாடியே சொல்லி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்கவே மறக்காது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறக்கிற கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா
நெக்ஸ்ட் டே நான் உங்களை ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கேனா, அப்போ ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, சிலது வந்து மறந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த மறந்து போகிற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். எந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லி பார்க்கும்போது வரலையோ, அடுத்தது ஃப்ளூயண்ட்டாக வரலையோ, அந்த கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதேமாரி மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிக்கிறது மாதிரி நீங்கள் இதை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா மேக்ஸ் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டஃப்பான சப்ஜெக்ட் படிக்கணும். நான் சொன்ன மொத்த பாயிண்ட்ஸையுமே நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் என்ன செய்யணும், டஃப்பான சப்ஜெக்ட் பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு எது டஃப்னு ஃபீல் ஆகுதோ அந்த சப்ஜெக்டை பார்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ். எந்த ஸ்பேஸில் உட்காந்து படிக்க போகிறீங்க, சரி நீங்கள் ஒரு இப்போமே செட் பண்ணணும். ஏன்னா இந்த 1 மந்த் தான் உங்களுக்கான ஸ்டடி டைம். ஸோ இப்போமே நீங்கள் செட் பண்ணி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, நமக்கு காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸான ஒரு இடம் பார்த்து நம்ம இப்போமே செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி டைமையும் செட் பண்ணிக்கணும். நான் அப்போமே சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் படிக்கிறது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த இடையில என்ன செய்யக்கூடாது, இப்போ வந்து வீட்டிலலாம் அடிக்கடி என்ன செய்ய வருவாங்க, சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எழுப்பி போகக்கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து படிக்கக்கூடிய இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மிஸ்டேக் வந்து பிள்ளைங்க நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு டஃப்பு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சா, அதேமாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு டஃப் இருக்கும். அந்த சப்ஜெக்டை செய்வாங்க, தொடவே மாட்டாங்க. மீதி உள்ள ஈஸியான சப்ஜெக்டை மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் என்ன ஆகிடும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டாலும் உங்களுக்கு டோட்டல் வரும்போது கம்மியாயிடும். அதனால் என்ன செய்யணும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி படிங்க. இப்போ ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து சம்முக்கு தான் கண்டிப்பாக கம்பல்சரி சம் தான் வரும். அப்போ நீங்கள் லெசன் படிக்கும்போது எங்கெல்லாம் சம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி கொஷின் கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும், அப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை படித்து முடிச்சிட்டிங்க. அப்போ ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 3 கொஸ்டின் பேப்பர் வரும். எப்படின்னா மார்ச்சில் ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதுவாங்க, அதில் ஃபெயிலான பிள்ளைங்க அடுத்து திரும்ப ஜூனில் எழுதுவாங்க, அதில் ஃபெயிலான பிள்ளைங்க அக்டோபரில் எழுதுவாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 3 கொஸ்டின் பேப்பர் கிடச்சிரும். அப்போ 5 இயர்ஸில் உள்ள கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு லெசன் படிச்சிருக்கீங்களா, சாலிட் ஸ்டேட் படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஒருக்கா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இந்த லெசன்லேருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நம்ம சில கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அந்த மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக அப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ இப்படியும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதனால் என்ன செய்யணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி படிக்கும்போது எப்போவுமே உட்காந்து ஒரே ஸ்பேஸில் அப்படியே உட்காந்தே படிக்கக்கூடாது. நான் அப்போமே சொல்லிட்டேன், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்து படிக்கணும். அப்படி உட்காந்தே படிக்கும்போது ஒன்று ஆகிடும், கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும், அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்து படிங்க. அப்புறம் வந்து டேக் ஹெல்த்தி ஃபுட். எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் இந்த ரோட் சைடில் விற்பங்களை கொஞ்சம் காளான் ஃப்ரை அதெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிட்டாலே பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் அந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு நூடுல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மைண்டை. ஐயோ கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறந்து போயிடும். சில மிஸ்ஸை பார்த்து பிள்ளைங்க பயப்படுவாங்க, படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனால் மிஸ் வந்து டாய் படிச்சியாடா அப்படின்னு கேட்டோடனே மறந்து போயிடுவாங்க. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னா, பயப்படக்கூடாது, ரிலாக்ஸாக எப்போவுமே மைண்டை வச்சுக்கணும். அப்போ ரிலாக்ஸாக இருந்தாலே என்ன ஆகிடும், எல்லாமே மறக்காது, அப்படியே ஞாபகத்திலே இருக்கும். அப்புறம் வந்து பிளெண்டி ஆஃப் வாட்டர். தண்ணி குடிக்கதே மறந்துடுவாங்க. படிக்க உட்காந்துட்டாங்கன்னா சில பிள்ளைங்க அப்படி தான், தண்ணி குடிக்க மாட்டாங்க, வாஷ்ரூம் போக மாட்டாங்க, அப்படியே உட்காந்து படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. என்ன செய்யணும், நல்ல தண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிரெயின் கொஞ்சம் அப்படி நம்ம படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். சரியா?
இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனோமோ இது எல்லாமே இந்த 1 மந்த்துக்குள்ளே பிளான், இந்த 1 மந்த்துக்குள்ளே பிளான். அப்போ இப்போ எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி எவ்வளோ டைம் ஸ்டடி டைம் ஒதுக்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், எங்கே உட்காந்து படிக்கணும், எல்லாம் மைண்டில் செட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சா? ஓகே. இது ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதி என்ன செய்வோம்? ஒரு முடிவு எடுப்போம், தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருவேன் அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு ஒன் வீக் வர போகும், அதுக்கப்புறம் அது எங்கேயோ பறந்து போயிடும். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? இங்கே டிசிஷன் இருக்கக்கூடாது. இந்த 1 மந்த்தும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹை மார்க்ஸு தேவன் தருவார். சரியா? நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டடி பிளான் போடும்போது எப்போவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, எக்ஸாமுக்கு அன்னைக்கு வரைக்கும் ஸ்டடி பிளான் போடக்கூடாது. இந்த 1 மந்த்தை மட்டும்தான் ஸ்டடி பிளான் போடணும். எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த பிளானெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? அதேமாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போடும்போதே மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். 8 மணி நேரம் படிக்கணும், புதிய படித்த டாபிக்ஸை ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். இது சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, இந்த 1 வீக் படித்த மொத்த போர்ஷன்ஸையும் ரிவிஷன் தான் பண்ணணும். நம்ம எத்தனை டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ அத்தனை டைம் நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே மண்டையில் ஸ்டோர் ஆகியே இருக்கும். சரியா? இல்லை நான் படிச்சிட்டேன், இப்போ வந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ஆம் தேதி ஒரு பாடம் படிச்சிருப்பா, 30ஆம் தேதி அந்த பாடத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? அதனால் என்ன செய்யணும்னா, மண்டே டு ஃப்ரைடே நல்லா படிங்க. படிச்சுட்டு சாட்டர்டே சண்டே அந்த 1 வீக் படித்ததை அப்படியே திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டைம் நீங்கள் ரிப்பீட்டட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரைஸில் ஞாபகத்தில் நிற்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் இப்போ 2 டேஸ் முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, இப்போ தமிழ் எக்ஸாம் வருதுன்னா தமிழில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த 2 டேஸும் என்ன செய்யணும்? ரிவிஷன் பண்ணணும். அந்த டைமில் என்ன செய்யக்கூடாது? நியூ டாபிக்ஸ் படிக்கக்கூடாது. நான் வந்து தமிழில் நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, அதெல்லாமே இந்த மந்தே முடிச்சிடணும். டெஸ்ட்டுக்கு முந்தின நாளோ அந்த டைமில் என்ன செய்யக்கூடாது? புதிய டாபிக் எடுத்து படிக்கவே கூடாது. படித்தா என்ன ஆகும்? ஸ்டார்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? மறந்து போயிடும். சரியா? அதனால் என்ன செய்யணும்னா, இந்த மந்தே படிக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன செய்யக்கூடாது? நியூ டாபிக்ஸ் வந்து படிக்கவே கூடாது. அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா லெசன்ஸையும் என்ன செய்யணும்? ஒர்க்காவது வாசித்து விடணும். சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, படிச்சிருப்பாங்க ஆனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகாதுன்னா ஞாபகத்தில் வராது. அப்போ நம்ம படித்ததை ஒர்க்கை கூட என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே ரீட் பண்ணி விடணும். சரியா? அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் தூங்கியே ஆகணும். தூக்கத்தோடு படித்தா என்ன ஆகிடும்? படித்தது எல்லாமே மறந்து போயிடும். அதனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஓவர் நைட் உட்காந்து படிப்பாங்க. அப்படியெல்லாம் படிக்கவே கூடாது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் நல்ல ஒரு 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். சரியா? அதேமாரி இந்த ஸ்டடி பிளான் சொன்னேன்ல, அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் அப்ளையே பண்ணுவாங்க. அப்படி கரெக்ட் தானே? காலைல அப்போ தான் எழும்புவாங்க. காலைல அன்னைக்கு தான் உட்காந்து காலைல 4 மணிக்கே எழும்பி உட்காந்து படிப்பாங்க. அப்படி அன்னைக்கு நீங்கள் புதுசாக எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்கக்கூடாது. இந்த மந்தை என்ன செய்யணும்? ஃபுல்லாகவுமே பிளான் பண்ணி படிக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸாமுக்கு அன்னைக்கு எத்தனை மணிக்கு? சில ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா அதே ஸ்கூல்லையே சென்டர் இருக்கும். சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலில் போய் நம்ம எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். அப்போ எந்த ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தாலும் கரெக்டாக 9:30க்கு எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி என்ன செய்யணும்? பிளான் பண்ணி போகணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல என்ன செய்வாங்க? 9:45க்கு தான் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி போவாங்க. அப்போ அந்த டென்ஷன்லேயே நமக்கு என்ன ஆயிடும்? ஐயோ டைம் ஆகிட்டே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு படித்தது எல்லாமே கொஞ்சம் மறந்தது மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு 9:30க்கு எல்லாமே கேம்பஸ்குள்ளே போகிறது மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி போகணும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 10 o'clock தருவாங்க. 10 o'clockலேருந்து 10:15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரீடிங் டைம், படிக்கக்கூடிய டைம், ரீட் பண்ணி பார்க்கக்கூடிய டைம். அப்போது ரீட் பண்ணும்போது கொஸ்டினை கரெக்டாக மெதுவாக நிதானமாக ரீட் பண்ணணும். எப்படின்னா, என் கிளாஸில் ஒரு பையன் புக் பேக் 1 word விச் இஸ் ப்ரெசன்ட் இன் DNA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 word படிச்சிருந்தான். ஆனால் கொஸ்டினில் கேட்டதுன்னா விச் இஸ் ப்ரெசன்ட் இன் RNA. அவன் அந்த RNA கவனிக்கலை, இது புக் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டான். நல்லா படிக்கக்கூடிய பையன். அதேமாதிரி சில கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நாட் வச்சு கேட்பாங்க. அப்படின்னா புக் பேக்கில் எப்படி இருக்கும்னா விச் இஸ் ப்ரெசன்ட்னு இருக்கும், அது இது விச் இஸ் நாட் ப்ரெசன்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த பண்ணோம்னா இது புக் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருப்போம். நம்ம எப்படி அடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்கள்ட்ட மிஸ்டேக் தான். கொஸ்டின் 1 words படிக்கும்போது கொஸ்டினை படிக்கவே மாட்டாங்க, ஆன்சரை மட்டும்தான் படிப்பாங்க. கரெக்ட் தானா? எத்தனை பேர் ஆன்சரை மட்டும் படிப்பீங்க?
மேக்ஸிமம் அப்படி தான். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே கடைசி டைம்லாம் ஒன் வேர்ட் படிப்பாங்க. படிக்கும்போது கொஸ்டினை ரீட் பண்ணி நான் படித்தது மாதிரி பார்த்ததே கிடையாது. எங்கள் ஸ்கூலே அப்படி தான். என்ன செய்வாங்க, லாஸ்ட் மினிட் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுப்பாங்க. டே 2 3 4 0 வந்து நான் டிக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆன்சர் எப்படி இருக்கும், கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு மார்க் போயிடும். அதனால் கொஸ்டினை நீட்டாக என்ன செய்யணும், ரீட் பண்ணும்போதே கரெக்டாக நீட்டாக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்போவுமே என்ன செய்யணும், எந்தெந்த கொஸ்டின்ஸை நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறத அப்போவுமே செலக்ட் பண்ணிடணும். சில பிள்ளைங்க ரொம்ப பெரிய கொஸ்டின் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கொஸ்டின் எழுதி முடிக்கிறதுக்கே 1/2 hour ஆயிரும். அதனால் என்ன செய்யணும்னா ரொம்ப ஷார்ட்டான, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் பார்த்து செலக்ட் பண்ணணும். சின்ன கொஸ்டினாகவும் இருக்கணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாகவும் இருக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் பார்த்து என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி எழுதும்போதே டைமை செட் பண்ணி எழுதணும். நான் 12:45க்கு நான் டெஸ்ட்டு முடிக்கணும். ஏன்னா ஒரு 1 o'clock வரை உங்களுக்கு டைம் இருக்குது. 12:45க்கெலாம் என்ன செய்யணும், கொஷின்ஸை டெஸ்ட் எழுதி முடிக்கிறத மாதிரி நீங்கள் இப்போமே உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ ஸ்கூலில் இப்போமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 12:45க்கே எக்ஸாம் எழுதி முடிக்கிற மாதிரி. சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்டார்டிங்கில் மெதுவாக அழகாக நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங்கை பிடிச்சி எழுதுவாங்க. கடைசியில் டைம் போகுதுன்னு தெரிஞ்சவொன்னே என்ன ஆகிடும், ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், கோழி புரண்ட மாதிரி ஆகிடும். கடைசியில் பேஜெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஆகிடும். அதனால் என்ன செய்யணும்னா டைம் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்போ 1 மார்க்காக டக்குன்னு போட்டு எழுதி முடிக்கணும். டைமை செட் பண்ணி இந்த டைமுக்குள்ளாட்டி 2 மார்க்கை முடிக்கணும். அப்போ நீங்கள் இப்போமே இந்த ரிவிஷன் டைம் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் டைமில் கரெக்டாக 12:45க்கெல்லாம் முடிக்கிற மாதிரி நீங்கள் முடிச்சிருவீங்க. அதேமாரி ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, தப்பு வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பென்சில் வச்சுட்டு லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அடுத்த லைனில் எழுதணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் லைனில் எழுதினாலுமே போதும். ஓவர் ரைட் வெட்டி அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அதேமாரி எக்ஸஸான கொஸ்டின்ஸ் எழுதக்கூடாது. இந்த நிறைய பிள்ளைங்களுக்குள்ள மிஸ்டேக் இது தான், எக்ஸஸ் கொஸ்டின். இப்போ வந்து 2 மார்க் வந்து 6 கொஸ்டின் தான் எழுத சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க 7 கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. அப்புறம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, சில மிஸ் வந்து லாஸ்ட்டில் எழுதியிருக்கக்கூடிய கொஸ்டினை கட் பண்ணி விட்ருவாங்க. சில மிஸ் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கக்கூடிய கொஷினை கட் பண்ணி விடுவாங்க. சில மிஸ் என்ன செய்வாங்கன்னா எல்லாமே கரெக்டாக எழுதி இடையில ஒரு கொஷின் எங்கேயாவது 1/2 மார்க் 1 மார்க் போயிருக்கும், பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினை கட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் எழுதின கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கட் பண்ணுவாங்க. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் எழுதும்போது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். எப்போ இரிட்டேட் ஆகும்னா, அவங்க எழுதிட்டு இந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு டேலி பண்ணும்போது டேலி ஆகாது, எக்ஸஸாக ஆன்சர் இந்த மார்க் வரும். அப்போ அவங்களுக்கு மண்டை போயும் பற்றியா, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த பேப்பர் மேலே கொஞ்சம் கோவம் வரும். அதனால் என்ன செய்ய வேண்டாம்னா எக்ஸஸாக எழுத வேண்டாம். உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். கம்பல்சரி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ண பாருங்கள். சில பிள்ளைங்க செம்மையே பார்த்துருக்க மாட்டா, ஆனால் என்ன செய்ய மாட்டான்னா அட்டனையே பண்ணாமல் வந்திருப்பாங்க. ஆனால் சில டைம் பார்த்துருக்கீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படிலாம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதனால் என்ன செய்யணும்னா கம்பல்சரி கொஸ்டினை தெரிஞ்சோ தெரியலையோ சப்போஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு தெரியலை, ஆன்சர் தெரியலை அப்படின்னா அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா கிவன் எல்லாம் எழுதி என்ன பண்ணுங்கள், அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோடைய ஃபார்முலா தெரியாது, ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஆனால் அதில் யூனிட் ஞாபகம் இருக்கும். யூனிட் எப்போவுமே ஆன்சர் எழுதிட்டு கடைசியில் என்ன செய்வோம், யூனிட் போடுவோம், அப்படி தானே? அப்போ வந்து கீவேர்டு வரும்போது ஆன்சர் இப்போ 20 தான் ஆன்சர்னா 20 ஆன்சர் இருந்ததுன்னா ஒரு 1/2 மார்க், யூனிட்டுக்கு 1/2 மார்க், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுக்கு அந்த யூனிட்டாவது ஞாபகம் இருக்குல்ல, அதை நீங்கள் ரைட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், அதுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஐயோ எனக்கு தெரியாலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு ரீட் பண்ணி அட்டன் பண்ணது பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, என்ன செய்வாங்க, காலையில் பென்னு பென்சில் எல்லாமே எடுத்து தருவாங்க, அப்படி தானே? இல்லை தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு போகணும். பென்னு பென்சிலு ஷார்ப்பனரு ஸ்கெயிலு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு தான் பேரண்ட்டு புதுசாக பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறான்னு சொல்லிட்டு பென்னு கிஃப்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? கரெக்ட் தானே? பென்னு கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா நியூ பென்னெல்லாம் கொண்டே போகக்கூடாது. நீங்கள் இது வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த பெண்ணை மட்டும்தான் கொண்டு போகணும். புதுசாக என்ன செய்யக்கூடாது, பெண்ணெல்லாம் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பென் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் ஏன்னா புதிய பென் வாங்கி எழுதும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் எழுதும்போது கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டு தான் எழுதும், பார்த்துருக்கீங்கல்ல? அதனால் என்ன செய்யணும்னா பழைய எப்போவுமே நீங்கள் ஸ்கூலில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க அதே பெண்ணையே நீங்கள் கொண்டு போங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலிக்கான் தெரியும்ல? பெலிக்கான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, தப்பதாக போட்டோன்னா அழிக்கிறதுக்கு இப்போ பெலிக்கான் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த பெலிக்கானை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேஜில் எழுதியிருக்கீங்கன்னா அதை அழிக்கும்போது அதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் உள்ள ஆன்சர் என்ன ஆகுதுன்னா அழிஞ்சு போயிடுது. அப்போ நீங்கள் அழிச்ச இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லெட் பென் வச்சு எழுதுவீங்க. அப்போ அதுக்கு முந்தின பேஜ் என்ன ஆகிடும், அதில் ஆன்சர் போயிடும். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு ஆன்சர் அவங்க கரெக்ட் பண்ணும்போது மார்க்கு லெஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, பெலிகான் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எழுதும் போது என்ன செய்யணும்னா கொஷின்ஸை செலக்ட் பண்ணி எழுதணும். கரெக்டாக? செலக்ட் பண்ணால் நான் இதுதான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ என் ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன செய்வான்னா இதுன்னு தெரியும், நல்லா படிக்க அந்த பையன். அவன் என்ன செய்வான்னா கொஷின் எழுதுவான், எழுதிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி மறந்து போயிடுவான். மறந்த உடனே அப்படியே அந்த கொஷினை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு வேறு கொஷின் எழுதுவான். அப்போ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், அவன் கடைசியில் முடிக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டே எந்த கொஸ்டின் எழுத போகிறோம் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிடணும். அந்த 15 மினிட்ஸ்லேயே செலக்ட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் லைட்டாக ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம், இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஸ்டின் நல்ல ஞாபகத்தில் இருக்கோ அந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி எழுதணும். சரியா? அதே மாதிரி எழுதும்போது என்ன செய்வீங்க, இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸே சொல்லி தந்துருப்பாங்க. கொஷின் நம்பர் போட்டு ஆப்ஷன் போட்டு அப்புறமா என்ன செய்யணும், ஆன்சர்ஸை எழுதணும். கரெக்ட் தானே? அப்போ சில பிள்ளைங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கொஷின் நம்பர் இருக்கும், ஆனால் ஆன்சருக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர், ஆனால் இப்போ சீன் போட்டிருப்பா, ஆனால் எழுதின ஆப்ஷன் டியில் உள்ள ஆப்ஷனாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆப்ஷன் சீன் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் எழுதியிருப்பாங்கல்ல, ஆப்ஷன் சீன் போட்டு சியில் உள்ளது தானே எழுதணும், ஆனால் எழுதுனது டியில் உள்ளதை எழுதி வச்சுருப்பா. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதும்போது கொஷின் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத போட்டு என்ன செய்யணும், எழுதிட்டு திரும்ப ஒருக்க ரீசெக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன் 12:45 எக்ஸாமை முடிச்சிடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எங்கெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்கோம், கொஷின் நம்பர் போட்டிருக்கோமா, அப்புறம் ஏதாவது போடாமல் மிஸ் பண்ணியிருக்கோமா. சிலது சப் டிவிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 34ல் ஏல 1-2 சப் டிவிஷன் இருக்கும், பியில் 1-2 சப் டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏல ஃபஸ்ட் ஒன், பியில் ஃபஸ்ட் ஒன், ஏல செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்பர்ஸ் போட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா கடைசி நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் போட முடியாது. அதனால் என்ன செய்யணும், கரெக்டாக 12:45 முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்யணும், ரீசெக் பண்ணணும். கரெக்டாக எழுதியிருக்கேனா, எத்தனை 6 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ 6 2 மார்க்ஸ் எழுதியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன செய்யணும், ரீசெக் பண்ணணும். சரியா? அதேமாரி இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க பண்ணுற மிஸ்டேக்கு பார்ட் 2னா 2 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்ட் 1 எழுதிடுவாங்க, வரிசையாக 15 நம்பர் போட்டு எழுதிடுவாங்க. பார்ட் 2ல் 6 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 3 கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு பார்ட் 3க்கு போயிடுவா. பார்ட் 3ல் ஒரு 3 கொஸ்டின் எழுதுவா. அப்புறம் பார்ட் 4க்கு போவா, 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் ஒரு 3 எழுதுவா. திரும்ப பார்ட் 2க்கு வருவா. அப்போ பார்ட் 2ல் திரும்ப மீதி எழுதுது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு மைண்டு டைவெர்ட் ஆகும்போது எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதே கவுண்ட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். 6 எழுதணுமா, அப்போ 6 எழுதியிருக்கேனா திரும்ப ஒருக்கா கவுண்ட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? பார்ட் 2 திரும்ப பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப உங்களுக்கு அந்த மைண்டு டைவெர்ட் ஆகும்போது அந்த உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடணும், எந்த கொஸ்டின் எழுத போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் சிலருக்கு என்ன தோணும்னா, நாங்கள் நல்லா படிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் மார்க்கே வர மாட்டேங்குது, எல்லாமே மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்க திங்க் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ப்ரேயர் கிவ்ஸ் சக்ஸஸ் ப்ளஸ் ஹாப்பி. ஓகேவா? ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ப்ரேயர். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னா என்ன அர்த்தம், கடினமாக உழைக்கணும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் கிடையாது, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஸ்டடி பிளான் போட்டு இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. ப்ளஸ் ப்ரேயர். கண்டிப்பாக தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, ஞாபகத்தில் நிற்காது. ஸோ அதனால் ப்ரேயர் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எழும்பின உடனேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் வாசித்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும், நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கீங்க. சரியா? இது நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ். நான் கொஞ்சம் இது வச்சுருக்கேன், ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸ்லோ லேர்னர்ஸ் தான் என்னது, நான் ரொம்ப பேக்கில் இருக்கேன், இதுதான் நான் புக்கே திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் டிப்ஸ் வச்சுருக்கேன். லெசன் வைஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ். இப்போ நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த லெசன்ஸுக்குமே இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு, 60% புக் பேக்கு, 40% புக் இன்சைட் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? 60% புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன செய்யணும், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவு பண்ணதுக்கு அப்புறம் புக் இன்சைட் வரணும்.
அப்போ 60% கவர் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துடும்? ஓகேவா, ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்ல. அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமமாக கவர் பண்ண பாருங்கள். இப்போ தமிழை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் தான் எல்லாமே கேட்பான். எது மட்டும்தான் புக் இன்சைடில் கேட்பாங்கன்னா வெறும் 21 மார்க்ஸ். 21 மார்க்ஸில் ஒரு 15 பக்கத்தில் புக் பேக்லேயே வந்துடும். ஒரு 5 or 6 மட்டும்தான் புக் இன்சைடு வரும். அப்போ எவ்வளோ மார்க் தமிழில் எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம்? 90 above எடுக்கலாம். அப்படி தானே? எடுக்கலாமா எடுக்க முடியாதா? இப்போ மெயின் சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டோட்டலில் தூக்கி விடுறது யாருன்னா இந்த தமிழ் இங்கிலீஷு தான். இப்போ தமிழ் இங்கிலீஷ்க்கு என்ன செய்யுங்கன்னா, ஏன்னா தமிழ் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறைய பொது கேள்விகள் கேட்பாங்க, அப்புறம் கடிதம் எழுதுறது அந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா, இப்போ தமிழ் லெசன் படிக்கும்போது மேக்ஸிமம் புக் பேக்கில் உள்ள எல்லா கொஷின்ஸும் சிறுவுனா குறுவுனா நெடுவுனா எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. இன்டீரியரே வராது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், தமிழில் 90 above எடுத்துடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் மெயின் சப்ஜெக்டில் என்ன செய்வாங்க, 60% தான் புக் பேக்கு, ரிமைனிங் 40% புக் இன்சைட். அப்போ அங்கே கொஞ்சம் என்ன ஆகும்னா எஃபர்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும். ஆனால் தமிழை பொறுத்த மட்டும் என்ன ஆகும், ஈஸியாக ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தானே கான்செப்ட் எல்லாம். அப்போ ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி அணிகள் 12th பொறுத்த மட்டும் ஒரு 5 அணி தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அந்த 5 அணிகளில் கண்டிப்பாக ஒரு அணி டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ அதை அணிகளில் மொத்தமே 5 தானே இருக்குது, 5 படிச்சிட்டாலே கண்டிப்பாக 1 எழுதிடலாம். அப்படி தானே? அப்போ ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி திணை விளக்கம் துறை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் தான் இருக்குது. அதுவும் 2 லெசனுக்கு பேக்கில் தான் இருக்குது. லெசன் 2 and 6க்கு பேக்கில் மட்டும் இந்த கொஷின் இருக்குது. அப்போ இந்த கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அப்போ இந்த கொஷின் என்ன பண்ணிடுங்கன்னா கவர் பண்ணிடணும். அதே மாதிரி 20 திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் 20ல் 1 கண்டிப்பாக வரும். சரியா? அப்போ இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், அப்போ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்குள்ளது தமிழில். இப்போ இங்கிலீஷை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய கிராமர் பார்ட் இருக்கும். ஸோ கிராமர் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஆனால் ரிமைனிங் பேராகிராஃபு எஸ்ஏ அதுவும் ஓன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். மேக்ஸை பொறுத்த மட்டும் லெசன் 1 to 4 1 2 3 4 12 மொத்தமே 5 லெசன். இந்த 5 லெசன் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 above எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ ஈஸியாக இப்போ இனி தான் நான் புதுசாக படிக்கவே போகிறேன், இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, விளையாடிட்டே இனி தான் படிக்க போகிறேன்னு சொன்னால் இந்த லெசனை என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெசன்ஸை கவர் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுமாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் 1 2 5 8 இந்த 4 லெசன் மட்டும். லெசன் 1 2 5 8 அந்த 4 லெசன் கவர் பண்ணிட்டீங்கனாலே நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். அதேமாதிரி படிக்கும்போது ஃபிசிக்ஸில் எங்கெல்லாம் யூசஸ் இருக்கோ அந்த எல்லா யூசஸையும் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி லா இருக்கும்ல, இப்போ ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, கிர்ச்சாஃப் லா, அப்படி நிறைய லாஸ் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் லா இருக்கோ எல்லா லாவையும் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி 5 மார்க் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு 5 years கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ண சொன்னீங்களா, அதில் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ்குள்ளே தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். வந்த கொஷினே தான் திரும்ப வரும், செக் பண்ணி பாருங்கள். சரியா? வந்த கொஷினே தான் ரிப்பீட்டடாக வரும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு நல்ல தியரி பார்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் மெயின் பாயிண்ட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறீங்க, ஒரு லெசன் ஒரு கொஷின் எழுத போகிறீங்கன்னா, ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எழுத போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், அதில் ஒரு பிரின்சிபல் இருக்கும். அப்படி தானே? அந்த பிரின்சிபலை படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், டயக்ராம் போடணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா, அந்த டெரிவேஷன் பார்ட்டு. இவ்வளோ எழுதினீங்களே 3 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பிரின்சிபல்னால் 2 லைன்ஸில் தானே இருக்கும். ஒரு பிரின்சிபல் இருக்கும், அப்புறம் ஒரு டயக்ராம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும் டெரிவேஷன் பார்ட். ஸோ இவ்வளோத்துக்குமே 3 மார்க்ஸ் வந்துடும். அப்போ 5 மார்க்கில் 3 மார்க் கிடச்சிட்டுனா ரிமைனிங் 2 மார்க்ஸ் தான். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் லெசன் 1 2 6 7 8 ஸோ இவ்வளோ கொஷின்ஸையும் இவ்வளோ லெசன்ஸையும் கவர் பண்ணணும். இந்த லெசன்லாம் ஈஸியான லெசன்ஸ். நீங்கள் கெமிஸ்ட்ரி புக் எடுத்து பாருங்கள், 2 வால்யூம். 2 வால்யூமை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவா, அவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுவா, அப்படியே மூடி வச்சுருவா. ரொம்ப ஈஸியான லெசன். ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸியான லெசன் கெமிஸ்ட்ரி தான். நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக என்ன பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? மார்க் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது 3 பேஜ் எழுதுனா தான் ஒரு 5 மார்க் கிடைக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு லைன் தான், 3 மார்க் கிடச்சிரும். கரெக்ட் தானே?
அப்படி தான் கிடைக்கும். சரியா? நீங்கள் செக் பண்ணி பாரு. அதே மாதிரி படிக்கும்போது புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. 15 ஒன் வேர்டு புக் பேக்லேருந்து வரும். அதில் 15 ஒன் வேர்ட்ஸ் உண்டு. இதில் ஒரு சம்டைம் 6 ஒன் வேர்டு அல்லது 7 ஒன் வேர்டு வந்து இன்டீரியராக கேட்பாங்க. இப்போ ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக்கில் தான் வரும். ஸோ அதனால் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கோ. அவரை படிக்கும்போதே என்ன செய்யணும், ஈக்குவேஷன்ஸ் பார்ட்டு, டெரிவேஷன்ஸ் பார்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்க்கணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட், அமார்ஃபஸ் சாலிட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி, அனிசோட்ரோபி, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிடுங்க. டோட்டலாக 2 வால்யூமையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 டிஃப்ரென்சஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 டிஃப்ரென்ஸாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் என்ன செய்யணும், எல்லா டிஃப்ரென்ஸையும் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி லாஸ், இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸில் சொன்ன மாதிரி லாஸ் இருக்கும். இங்கெல்லாம் லா கொடுத்துருப்பாங்க, ஹோல் ராஷ் லா, ஆஸ்வால் டைல்யூஷன் லா, இந்த மாதிரி லா இருக்கும். இது வந்து ஒரு கூடி போனால் ஒரு 10 லா தான் இருக்கும். அந்த லா எல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து வரும். இப்போ டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த டெரிவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் படிக்காத டாபிக் நான் அப்போவே சொல்லிட்டேன். படிக்காத டாபிக் எல்லாம் எப்போ படிக்கணும், பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக மட்டும்தான் படிக்கணும். கரெக்டாக? அப்போ நியூ டாபிக்ஸ் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கக்கூடாது. அப்போ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண என்ன செய்யணும், ஃபஸ்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். காட் பிளஸ் யூ.